வள்ளிமலை முருகன் கோவில் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பிராஜனின் மகளான வள்ளி தாயார் இறைவன் முருகனை காதலித்து கரம் பிடித்த ஊர் என்பதால இந்த இடத்துக்கு வள்ளிமலைன்னு பெயர் வந்ததுங்க. சுமார் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் 9ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா சொல்லப்படுதுங்க. வள்ளி தாயார காதலித்தது வள்ளிமலையா இருந்தாலும் திருமணம் செய்தது திருத்தணியில. அதன் பிறகு முருகப்பெருமான் இந்த வள்ளிமலையில எழுந்தருளினார். 454 படிகள் கொண்ட இந்த மலை கோவிலின் உச்சியில் உள்ள ஒரு குகையில முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாரோட காட்சியளிக்கிறார். இங்க இருக்கிற குளத்தை சரவண பொய்கைன்னு சொல்லுவாங்க. பொதுவா தேரோட்டம் ஒரு நாள் நடக்கும். ஆனா இந்த கோவில்ல 4 நாள் மலையை சுற்றி தேரோட்டம் நடக்கும். வேடுவ பெண்ணான வள்ளிக்கு சீதனமா மக்கள் அரிசி, வெல்லம், தானியம் போன்றவற்றை கொடுப்பாங்க. இந்த வள்ளிமலையில முருகன் கோவில் மட்டும் இல்லைங்க, திருப்புகழ் ஆசிரமம், ஜெயின் கோவில், கல் மண்டபம், சுனைகள்னு தேடி தேடி பார்க்க நிறையவே இருக்குங்க. வேலூரில் இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும், ராணிப்பேட்டையில இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த வள்ளிமலை கோவில் அமைந்திருக்குங்க. காலை 7:30 மணியிலிருந்து மாலை 6:30 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும். அழகான வனப்பகுதியில் இந்த கோவில் அமைந்துள்ளதால தனியா வராதீங்க. அது மட்டும் இல்லைங்க, மாலை 4 மணிக்குள்ள இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க. இந்த வள்ளிமலைக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. இது போன்ற சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்க நான் சங்கீதா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய். பள்ளிக்குரத்தியின் உள்ளம் கவர்ந்தவா வாராயோ.